பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. யோவான் 6:37. பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். யோவான் 3:27. அதை போலவே பிதாவானவர் நம்மை இயேசுவின் கைகளில் கொடுத்தால் ஒழிய நாம் இயேசுவை அடைய முடியாது. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் வரும்போது எந்த காரணத்தை காட்டியும் ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. குஷ்டரோகியை மனதுருகி தொட்டு சுகப்படுத்தினார். விபச்சாரத்திலே கண்டுபிடித்து இயேசுவிடம் கொண்டு வந்த ஸ்திரியை வேதபாரகர் பரிசேயர் நியாய பிரமாணத்திலிருந்து தப்புவித்து, நீ போ, இனி பாவம் செய்யாதே என மன்னித்து அனுப்பிவிட்டார். 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து விசுவாசித்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே சுகமடைந்தாள். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ஒரு பாவியான ஸ்திரீ இயேசு சீமோன் வீட்டிலே பந்தி இருந்தபோது ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று சீமோன் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசுவோ அவள் செய்தவைகளை மிகவும் மெச்சிக்கொண்டு, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்று விவரித்து பேசி, இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்று அவளை அனுப்பிவிட்டார். கெத்செமனே தோட்டத்திலும் தன்னை முத்தத்தினாலே காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு கடைசி தருணம் கொடுக்கவோ என்னவோ சிநேகிதனே என அன்போடு அவனை அழைத்தார். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஜெபம். அப்பா, நானும் விசுவாசத்துடன் என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி உம்மண்டை வருகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். ஆமேன்.